Hi friends, welcome to my another vlog. So I'm back with one another new series. So நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்து நிறைய ஃபுட் பிளாக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பெய்டு ப்ரொமோஷன்னு சொல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து அது நிஜமாமே ஃபுட் பிளாகிங் வந்து அவங்களுக்கு நிஜமாமே அந்த ஃபுட்டு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அது யாருக்குமே யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவுமே எழுதி வச்சு பேசலை, பட் கண்டென்ட் டாபிக் வந்து இதுதான் பேச போகிறோம், இதுதான் இந்த சீரீஸில் இந்த மாதிரி கண்டென்ட் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து லெட்ஸ் கெட் ரிச் டுகெதர், அதுக்கப்புறம் செகண்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரூம் டுகெதர், அதுக்கப்புறம் தேர்ட் சீரீஸ் நான் வந்து நேற்று பார்த்துருப்பீங்க, அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பி ஹெல்தி டுகெதர். அந்த மாதிரி இப்போ வரையும் 3 சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் சீரீஸ். ஸோ அவுட் சைட் ஃபுட் சீரீஸ்னால் நான் வந்து வீட்டில் தான் எப்பயும் ரெகுலராக குக் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட் சைட் ஃபுட் சீரீஸ், இந்த சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் அவங்கள்ட்ட நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணாமல், நான் இது ஆக்சுவலி யூடியூப் வீடியோ அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. நான் ஆஸ் அ கஸ்டமராக நான் வந்து அவங்களுக்கு பே பண்ணி ஃபுட்டை வாங்கி அதை வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அது நிஜமாலுமே நல்லா இருக்கா ஸோ அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன், என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இனிமேல் இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சீரீஸில் அந்தந்த ப்ராப்பரான எபிசோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். ரெகுலராக என்னோட சேனலில் வந்து வீடியோ வரப்போகுது, எல்லாமே உங்களுக்கு நல்லா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் நான் வந்து ரெகுலராக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். இஃப்தார் பாக்ஸ் வந்து ஸோ ரம்ஜான் பீரியட் இல்லையா, நிறைய கடையில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஃப்தார் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்ஃபர்மேஷனாக வேணால் அது ஒரு கண்டென்ட் மாதிரி போடுறேன். பட் இந்த சீரீஸில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், எல்லாமே இந்த சீரீஸில் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். பட் இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்கோலேருந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சாம்கோ, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்கோவில் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறது வந்து நான் இன்னும் எந்த வீடியோவும் பார்க்கல. பட் நான் பார்த்துட்டேன்னா நான் நல்லா இருக்குமா நல்லா இல்லையாங்கிறது நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் எந்த வீடியோவும் பார்க்கல. சாம்கோ எதனால் அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே இருக்குது, அண்ட் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் கூட டெலிவரி ஃபீ எது எப்படி என்னங்கிறது தெரில. ஸோ எல்லாமே வந்து இப்போது ஆன் ஸ்க்ரீன் இந்த கேமரா முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா நான் வந்து ஆர்டர் போட போகிறேன். ஸோ ஆர்டர் போடுறதை காமிக்கிறேன் அண்ட் ஆர்டர் போடுறதை காட்டுறேன். அண்ட் ஆர்டர் போட்டு டெலிவரி ஆன அப்புறம் அந்த ஃபுட்டு அதில் என்னென்னலாம் இருக்குது அந்த இஃப்தார் பாக்ஸ்குள்ளார அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. வெல்கம் டு த நியூ சீரீஸ் அவுட் சைட் ஃபுட் சீரீஸ். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சாம்கோவோட இஃப்தார் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 649 வருது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799ங்கிறத வந்து எரேஸ் பண்ணிட்டு 649 அது ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் எப்போயே சொல்லிடுறேன். மட்டன் ஹலீம்னு என்னென்னு எனக்கு தெரியாது, வந்த உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு அது என்னங்கிறது சொல்கிறேன். அண்ட் மட்டன் கஞ்சி, ஸோ நோம்பு கஞ்சி, அது வந்து மட்டன் போட்டிருப்பாங்க, மட்டன் நோம்பு கஞ்சி. அண்ட் பிபிக்யூ சிக்கன், அப்புறம் மந்தி ரைஸ், அப்புறம் ஷவர்மா, அப்புறம் மட்டன் சமோசா, அப்புறம் பரோட்டா, அப்புறம் சிக்கன் கறி, குலாப் ஜாமுன், டிப்ஸ் இருக்க மாட்டிருக்குது, அண்ட் வாட்டர் பாட்டில், ஜூஸ், டேட்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாலட் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். 649 வருது. அண்ட் டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி அது இதுன்னு ஆட் பண்ணிட்டு 738 அப்படிங்கிறது வந்து ஸ்விக்கியில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜொமேட்டோவை போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சாம்கோ வந்து ஜொமேட்டோவில் அவைலபிளாக இல்லை. ஜொமேட்டோவில் வந்து கரண்ட்லி நாட் அக்செப்டிங் ஆர்டர் அப்படின்னு சாம்கோ ரெஸ்டாரண்ட்டை காட்டுது. ஸ்விக்கி வந்து மோனோபோலி வேலையை காமிச்சிட்டான். நமக்கு வந்து தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், ஸ்விக்கியை மட்டும்தான் போய் ஆகணும். சாம்கோவில் இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் போட போகிறோம், ஸ்விக்கியில் மட்டும் பார்க்கலாம். ஸோ கைஸ், இஃப்தார் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ சாம்கோட இஃப்தார் பாக்ஸ்.
ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறது ஒரு க்யூரியாசிட்டியில் பார்த்துட்டேன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்குறேன், அதுவும் சாம்கோவில். ஸோ பார்க்கலாம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். லெட்ஸ் ஓப்பன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 650 ருபீஸு அண்ட் டெலிவரி சார்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா 731 ருபீஸ். நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுக்குறாங்க, ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷவர்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஷவர்மாவாக இருக்குது. அண்டு பரோட்டா வச்சுருக்காங்க. ஸோ நான் இதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்விக்கிலே பார்த்து படிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஷவர்மா உள்ள க்ரீன் சில்லி தான் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சேன். காரமாலாம் இல்லை, சட்டிலாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் பிளாகிங் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு எப்படி இருக்குங்கிறது ஆக்சுவல் ப்ரொஃபஷ்னல் ஃபுட் பிளாகெலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக வந்து யூடியூப்பில் ஃபுட் பிளாகிங் வந்து ஆடியன்ஸாக தான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களை மாதிரி உங்களில் ஒருத்தனாக தான் நான் இந்த ஃபுட்டை வந்து பிளாக் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை மட்டுமே ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்னா மற்றதெல்லாம் சாப்பிட முடியாது. கொஞ்சமாக சாப்பிட்டு அடுத்தது சாப்பிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷன். இதுதான் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். மட்டன் போட்டிருக்கிற நோம்பு கஞ்சி. ஸோ மட்டன் நோம்பு கஞ்சி வந்து நான் இதுவரையும் சின்ன வயசுல வந்து இதுவரையும் மட்டன் நோம்பு கஞ்சி குடிச்சதில்லை, பட் நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கேன். இது ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலி எனக்கு இது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் ஹலீம். இது வந்து ஆக்சுவலி மட்டன் ஹலீம்னா என்னன்னு எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். லெமன் இருக்கு, ஆக்சுவலி மீட்டை ஃபுல்லாக வந்து மிக்சியில் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹலீம் டிஷ்ஷை. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாக்குன்னு நினைக்கிறேன். நான் மட்டன் மந்தியை ஓப்பன் பண்ண போகிறேன். சாரி, மட்டன் மந்திட்டேன், இது சிக்கன் மந்தி தான். யூஸ்வலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி மந்தினா எனக்கு நேதி மந்தி தான் பிடிக்கும். ஸோ நேதி மந்தி அளவுக்கு இல்லை, ஆனால் இது மந்தி நல்லாயிருக்கு. இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இது ஆக்சுவலி நல்லாயிருக்கு. பட் எனக்கு மந்தினா நேதி மந்தி அடிச்சுக்க முடியாது. That is my personal opinion. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BBQ சிக்கன். ஸோ இதில் எல்லாமே ஒரு பீஸ் சின்னதாக அப்படி குட்டியாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போய் நம்ம தனித்தனியாக வாங்கி சாப்பிட்டா டோட்டல் பில் எவ்வளோ வருங்கிறது எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. அப்படி வாங்கி ஒரு ஆள் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சிக்கன் கறியும் ஓப்பன் பண்ண போகிறேன். பரோட்டா வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி மொடான்னு இருக்குது. இது மேபி சூடாக சாப்பிட்ருந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது ஒன்றும் சூடாக இல்லை. மேபி அங்கேருந்து இது ஸ்விக்கியில் அனுப்பும் போது மேபி சூடாக இருக்கலாம். இதுவும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஹார்டாக இருக்குது, ரியலி ஹார்டாக இருக்குது.
சிக்கன் கறி நல்லா இருக்குது. ஆக்சுவலி சிக்கன் கறி நிஜமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப இது எதுவுமே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக கிடையாது அண்ட் ரொம்ப ஸ்பைஸியே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. ஆக்சுவலி ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிட்றவங்க இப்படி தான் சாப்பிட்ணும். பிகாஸ் வெறும் வயிற்றுல இருந்துட்டு ஃபுல்லாக ஸ்பைஸியாவோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு வந்து அப்செட் ஆயிடும். ஸோ அண்ட் ஆல்சோ ஒன் திங், இந்த பரோட்டா வந்து ஹார்டாக இருக்குது, ரொம்ப மெல்றதுக்கே இன்னுமே வாயில் மெல்ல முடியல, ஹார்டாக இருக்குது. ஃபாஸ்டிங் இருந்துட்டு பரோட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னா கஷ்டம். குலாப் ஜாமுன், ரெட் சாஸு, மேயோ இதெல்லாம் தான் நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். குலாப் ஜாமுன் ஸ்வீட்டு, நான் பெருசாக ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதில்ல. அண்டு ஃப்ரூட்ஸில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்குது அண்ட் ஆரஞ்சு ஒரு பீஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்குது அண்டு கிரேப்ஸ் இருக்குது. தென் வாட்டர்மெலன் ஒரு பீஸ் வாட்டர்மெலன், அப்புறம் ஆப்பிள் வந்து ஒரு ஸ்லைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இருக்குது இந்த ஃப்ரூட்டுன்னு சொல்லி ஸ்விக்கியில் நான் பார்த்து படித்தேன். அக்வாஃபினா வாட்டர் பாட்டில் குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ். இது ஆக்சுவலி ஃப்ரூட் ஜூஸா இல்லை ரோஸ் மில்கா என்னன்னு தெரியல, குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் நான் ஸ்வீட் அதிகம் சாப்பிட மாட்டேன். இது ஆக்சுவலி வாட்டர்மெலன் போட்டிருக்காங்க, குட்டி குட்டியாக வாட்டர்மெலன் கட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் ரோஸ் மில்க் மாதிரி டேஸ்ட் இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரேட்டிங் கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இது ஸ்வீட்டாக கிடையாது, ஸ்வீட் தான், பட் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் எப்படி எதிர்பார்ப்பேன், ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இல்லாமல் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் மட்டும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நைஸ். ஸோ இது வந்து நான் 7 out of 10 கொடுப்பேன். ஆக்சுவலி வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட மறந்தது கடைசியாக காட்டுறேன். மட்டன் சமோசா இப்போ தான் நான் இதை பார்க்குறேன். எடுத்து எல்லாத்தையும் வெளியில் வச்சதில் இதை மறந்துட்டேன். ஸோ 2 சமோசா இருக்குது, ஒன்று குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இல்லை. ஸோ சமோசா நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா இந்த வீடியோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்த சீரீஸில் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.